இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இந்த டூம்ஸ்டே ஃபிஷ்ஷை வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியால போட்டு வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. அதை பத்தி நம்ம சேனல்ல கூட வீடியோ போட்டிருந்தோம். அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய புராண கதைகள் படி கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய இந்த ஒரு மீன் வந்து ரொம்ப ரேரா வெளியே வரும். அது வந்துருச்சுன்னா மிகப்பெரிய சுனாமி வர்றதுக்கும் மிகப்பெரிய நிலநடுக்கம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஜப்பானோட ஐதீகம். அதனால இங்க பாருங்க இந்த மீனை பார்த்துட்டாங்கன்னு மெக்சிகோ கிட்ட சொன்னாங்க. நம்ம ஊர்லயே நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. பட் அது வர்ற அளவை பார்த்தா அது ரேரா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல. இவ்வளவு நாள் கண்டுக்காத மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா JMA இது மூட நம்பிக்கைன்னு சொல்லி நம்ம ஓரமா வச்சிடலாம். இது கதையா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அது அந்த ஆங்கிள்லயே அப்ரோச் பண்ணலாம். பட் இப்போ நடந்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா JMA ஜப்பான் மீட்டியோராலஜிக்கல் ஏஜென்சி, ஓகேவா? JMA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜப்பானோட டாப் ஏஜென்சி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நார்மலா இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமாயிடுச்சு. எல்லாரும் இதுக்கு கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன மேட்டர் இது, என்ன வரப்போகுது அப்படின்னு ஜப்பான்ல சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா முந்தா நாள் நைட்டு தூங்கிட்டு இருந்தா அதே நேரத்துல ஜப்பான்ல ஆல்ரெடி ஒரு நிலநடுக்கம் வந்து அது வந்து நிறைய பேசப்பட்டு 50 பேர் காயம் வேற அடைஞ்சிருக்காங்க. அதுவும் என்ன மேட்டர், ஜப்பான்ல என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்னு ஜப்பான் சொல்றாங்க அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தையும் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு வீடியோல டீடைல்டா உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா என்ன நடக்குதுங்கிறத உட்கார்ந்த இடத்துல இருந்து 10 நிமிஷத்துல டெய்லி ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா MG ஸ்குவாட்ல சேருங்க. ஓகேவா? நவ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல வந்து நேத்திக்கு நைட் என்ன நடந்திருக்குன்னு சொல்றது, அதாவது மண்டே நைட், ஓகேவா? மண்டே நைட் அரௌண்ட் ஒரு 11:15 அவங்களோட லோக்கல் டைமுக்கு வந்து டிசம்பர் 8, தட் இஸ் ஓகேவா, அந்த டயத்துக்கு வந்து ஜப்பான்ல கடலுக்குள்ள, ஓகேவா, அமோரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர்ல இருந்து கொஞ்சம் கடலுக்குள்ள போனோம்னால் அந்த கடலுக்குள்ள மையப்புள்ளி கொண்ட ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்குது. இது வந்து ரிக்டர் ஸ்கேல்ல 7.5 வரைக்கும் மேக்னிடியூட் சொல்றாங்க, ஓகேவா, விச் இஸ் a பிக் நம்பர். ஆனா இது வந்து ஜப்பான் அப்படிங்கிற இந்த ஒரு நாடு வந்து நிலநடுக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம், ஓகேவா? எந்த அளவுக்கு காமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வர நிலநடுக்கம் நம்ம ஊர்லயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், குஜராத்ல கேள்விப்பட்டிருக்கோம், அப்பப்போ டெல்லியில வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம ஊரோட கம்பேர் பண்ணா ஜப்பான்ல 2000% அதிகமான நிலநடுக்கங்கள் வந்துட்டு இருக்குது. எவ்வளோ? 2000%. இத்தனைக்கும் ஜப்பான் வந்து இந்தியாவை விட ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரி. ஆனா 2000% நிலநடுக்கங்கள் ஜப்பான்ல சாதாரணமாவே அதிகமா வந்துட்டு இருக்குது. அதுக்கு காரணம் அந்த கண்ட்ரி இருக்கிறதே வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியால தான் அதிகமா நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால ஜப்பான் வந்து பல வருஷமா பழகி போன ஒரு விஷயம் வந்து நிலநடுக்கம். கஷ்டப்பட்டு அவங்க நிறைய விஷயத்தை உருவாக்குனாலும் நிலநடுக்கம் வந்து எல்லாத்தையும் உடைச்சு விட்டுறது. ஸோ இந்த நிலநடுக்கம் வந்து ஆனா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கமும் கிடையாது. எஃபெக்டா வந்து 50 பேர் காயப்பட்டிருக்காங்க. ஆனா ஜப்பான் வந்து எப்பவுமே இதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு கண்ட்ரி. அதுலயே 50 பேர் காயப்பட்டிருக்காங்கன்னா மற்ற நாடுகளா இருந்தா உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். பட் காயப்பட்டிருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா இது ஏர்போர்ட் ஒரு இடத்துல வந்து பயங்கரமா அடி வாங்கி இருக்குது. ஃபிளைட்ஸ்ல வந்து போக முடியாம ஒரு 200 பேர் ஏர்போர்ட்லயே ஸ்டக் ஆயிருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் கவர்மெண்ட் வந்து இமீடியட்டா ஆக்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பேரலா நடக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜப்பானோட JMA வந்து அப்போதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நடுக்கம் வந்திருக்குது, 50 பேர் காயப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் இது வந்ததுனால இதோட ஃபாலோ அப்பா இன்னமும் பெரிய ஒரு நடுக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மெகா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதுவும் எந்த ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவோமோரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடம். இந்த இடம் வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கன்சர்ன் எடுக்க வேண்டிய இடம். ஏன்னா அது ஜப்பானோட நார்தர்ன் பகுதியில் இருக்குது. ரொம்ப கோல்டான ஒரு பகுதி, ஓகேவா? அது வந்து ஆல்மோஸ்ட் நார்தர்ன் போல் கிட்ட போயிடுது. ஸோ ரொம்ப கோல்டா இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல வந்து ஒரு நிலநடுக்கம் வரதோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிடுச்சுனாலோ இல்ல வந்து அந்த ஹீட்டிங் டிவைசஸ்லாம், அதனால வந்து இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீட்டிங் டிவைஸ்லாம் கட் ஆயிடுச்சுனாலோ ரொம்ப கஷ்டம். குளிர், அப்படி கடும் குளிர் இருக்கிற ஒரு சீசன்ல. ஸோ அதனால வந்து ரெடியா இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொன்னது மட்டும் இல்லாம வரக்கூடியது இந்த மெகாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அட்வைசரியே வந்து ஜப்பானோட அரசாங்கம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 7 டேஸுக்கு ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு மெகா இது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து 0.1% தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து அது 1% ஆயிருக்குது. 1% தான் நம்ம இதுக்கே பெருசா யோசிக்கிற அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, 1% இருந்தாலும் ஜப்பான் வந்து அதை ட்ரீட் பண்றதை வந்து ரெடியா இருந்துக்கணும். 1% தானே அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துக்க முடியாது. ஒருவேளை வந்துருச்சுன்னா இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1000 டப்பா இருக்குது. 1000 டப்பால ஏதோ ஒரு இதுக்குள்ள வந்து ஒரு
தேள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க 1000ல கை விடுங்கன்னா ஓகே 1000ல ஏதோ ஒண்ணுல தானே இருக்கும், ப்ராபபிலி நம்ம கை விடுறதுல இருக்க போறது இல்லைன்னு சொல்லி நம்ம கை விடுவோம். ஆனா இந்த 1000 டப்பாங்கிறதுக்கு பதிலா 100 டப்பால அந்த 1000 டப்பாலேயே ஒரு இதுல இல்ல 1000 டப்பாலேயே 1000 டப்பாஸ்லயே வந்து 100 இதுல 100ல வந்து தேள் இருக்குது, இப்போ கை விடுங்கன்னா நம்ம கை விடுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். ஏன்னா சடனா அது 1ங்கிறது 100 ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த 0.1%ங்கிறது 1% அதனால ஈவன் தோ அது வந்து 1% தான், நம்ம வந்து வெரி ஸ்மால் நம்பர் கன்சிடர் பண்ணாலும் அது ரெகுலரா இருக்கிறத விட ஹையர் நம்பருங்கிறதுனால தான் ஜப்பான் வந்து இந்த அட்வைசரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரெடியா இருந்துக்கோங்க. நாங்கள் இன்ஃபேக்ட் நீங்க நேத்திக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கா, வந்த உடனே ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்றாங்க, பெரிய அலைகள் வரலாம், நம்ம ஊர்ல வந்துச்சு இல்ல சுனாமி எல்லாம் வந்துச்சு, அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இமீடியட்டா சொல்றாங்க. சொன்ன உடனே அங்க வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது எல்லாமே கவர்மெண்ட் வந்து எவ்வளவு வேகமா வேலை செய்து பாருங்க. நான் அதுதான் மெயினா இந்த வீடியோல பேசணும்னு நினைச்சேன். ஃபுல்லா ரெடி ஆகுறாங்க. சுனாமியும் வரும் அப்படின்னு சொன்னதுல வந்து ஒரு 1 மீட்டர் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. அலைகள் வந்து நைட்டு வந்திருக்குது, அது வந்து ஒரு 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்குது. 1 மீட்டர் தொடல 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வந்திருக்குது. பட் அது எவ்வளவு ஆக்டிவா அவங்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. இவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கிறதுனால தான் மறுபடியும் ஃபியூச்சர்ல ஒன்று வந்தாலும் நீங்க ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இங்க சொல்றது ஒரு நாள்ல சொல்றது மட்டும் கிடையாது. இதுக்கு அவங்க வந்து அவங்களோட பிரச்சனையே என்ன, ரொம்ப நிலநடுக்கம் வரக்கூடிய இடத்துல இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி சாதாரணமா ஒரு மாசத்துல கூட வந்து ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ண முடியும், ரொம்ப சின்னதாவது ஏதாவது இருக்கும். இப்படி இருக்கிற ஜப்பான் வந்து அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனை தான், இயற்கையாக கொடுக்குற ஒரு பிரச்சனை. அதை சால்வ் பண்றதுக்கு டெக்னாலஜிக்கலா எவ்வளவு அட்வான்ஸ்டா போக முடியுமோ போறாங்க. என்ன பண்றாங்க, பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு வந்து ப்ரூஃபா இருக்கணும், இது வந்து பாதிக்க முடியாத அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி குவாக்குக்கே ப்ரூஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேட் பண்றாங்க. பழங்காலத்து பில்டிங்ஸ்லாம் அப்படி இடிஞ்சு விழுந்துடக்கூடாதுன்னு அதுக்கு இப்போ நம்ம என்னென்ன சப்போர்ட் பண்ணி பழைய காலத்து பில்டிங்ஸையும் காப்பாற்றணுங்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ்லேயே வந்து கிண்டர் கார்டன்ல இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து இன்கேஸ் இப்படி ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லி தராங்க. மொத்த சிஸ்டமே இதை சுற்றி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ ப்ரொஆக்டிவாக ஜப்பான் வந்து அவங்க நாட்டு மக்களை வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு 1%ங்கிறது இட்ஸ் ஹையர் நம்பர். அண்ட் நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும் ஜப்பான்லையுமே வந்து இந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். அது வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி மாதிரி கம்ப்ளீட்டாக நம்பிக்கையே இல்லாத கண்ட்ரிகள் அப்படின்லாம் கிடையாது. ஜப்பான்லையுமே நிறைய நம்பிக்கைகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த புக்கில் சொல்லிச்சு, இந்த மீன் வந்துச்சுன்னா லைட்டாக நம்பக்கூடிய ஒரு கண்ட்ரி தான். அதனால தான் இப்போ இன்னும் கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ் கூட சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்குது. ஜப்பானோட சோஷியல் மீடியாவில் இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணிலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் இதுதான் ஜப்பானில் நடந்துட்டு இருக்கிற விஷயம். நான் உங்ககிட்ட வந்து மொத்தமாக சொல்லணும்னு நினைச்சேன். இதில் எனக்கு மேஜர் டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல நிறைய உயிர்கள் வந்து ஒரு எதிர்பார்க்காத விதமா நிறைய இடங்கள்ல போயிட்டு இருக்குது. ஒரு ரோடா இருக்கட்டும், ஒரு ஃபிளைட் அங்க விபத்தா இருக்கட்டும், குஜராத்தில் நடந்ததா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. கூட்டத்துல இறந்து போகிறதா இருக்கட்டும். ஆனா ஒரு நாடு நினைச்சா இது எல்லாத்தையுமே தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜப்பான் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. இதெல்லாம் வந்து மனிதர்களால உருவாக்கப்படக்கூடிய பிரச்சனைகள். நம்ம ஊர்ல மனிதர்கள் இறந்து போறதுக்கான ரீசன்ஸ் வந்து மனிதர்கள் தான். ஜப்பான்ல வந்து நேச்சர், இயற்கை யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாத ஒரு சக்தி. ஆனா அது கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட ஜப்பான் வந்து டேக்கிள் பண்ணும், முதல்ல நம்ம அவேரா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்கல்ல. இந்தியால நம்மளே பிரச்சனைகளை உருவாக்கி நம்மளே எத்தனை பேர் இறந்தாலும் நம்ம கண்டுக்காம போயிட்டு இருக்கிறதா இருக்கிறதுல எனக்கு ஒரு சைட் ஜப்பானை பார்த்து ஓகேப்பா அவங்க நல்லா இருக்கணும் எல்லாம் யோசிச்சாலும் அவங்க நல்லா ப்ரொஆக்டிவா இருக்காங்கன்னு பெருமைப்பட தோணுது. அப்படியே திரும்பி நம்ம நாட்டை பார்த்தோம்னா என்னடா அது அப்படின்னு தோணுது. நம்ம ஊர்லயும் ப்ரொஆக்டிவா உயிர்கள் போகிறத அட் எனி ஸ்கேல் அட் எனி லெவல் தவிர்த்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையா நம்மளுக்கு ஒரு பயங்கரமான இடத்தை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஜப்பான் மாதிரி நடுங்கிட்டேல நிலம்லாம் பத்திரமா தான் இருக்குது. அடிக்கடி இங்க வல்கனோ கிடையாது, இங்க வந்து ஒரு பேய் மழை கிடையாது, கரெக்டான மழை, கரெக்டான டெம்பரேச்சர், கரெக்டான டிராபிக்கல் கண்ட்ரி, சொர்க்கம் மாதிரி ஒரு நாடை கொடுத்ததுக்கு அப்புறம் மனிதர்களே பிரச்சனையை உருவாக்கி மனிதர்களே இறந்து போயிட்டு இருக்குதுங்கிறது வந்து நம்ம ஊர்ல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் திருந்தலும். அரசாங்கம் நிறைய வந்து அட் எல்லா ஸ்கேல்லையுமே கவர்மெண்ட் வந்து உயிரிழப்புகளை வந்து தவிர்க்கிறது ஜப்பான் கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பட் ஓவரால் இதுதான் வந்து மேட்டர். நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லணும்னு நினைச்சேன். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் ஜப்பானில் வந்து இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அது வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஜப்பானோட வானத்தில் ரஷ்யாவோட ஃப்ளைட்ஸும் சைனாவோட ஃப்ளைட்ஸும் வந்து சுற்றிட்டு இருக்குது. அதுவும் நியூக்ளியர் கேப்பபிள் ஃப்ளைட்ஸ், ஓகேவா? அணுகுண்டு போடக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் வந்து சைனால இருந்து ஜப்பான் மேல சுத்திட்டு இருக்குது. அது ரொம்ப வேற ஒரு கம்ப்ளீட்டா வேற ஒரு பொலிட்டிக்கல் பிரச்சனை வேற அங்க போயிட்டு இருக்குது. அதை நம்ம பேசலாமா வேணாமாங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல இருந்து தான் நான் சொல்ல போறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜப்பான் வந்து 1%க்கு ஓவரா ரியாக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆர் இந்த ரியாக்ஷன் சரியானது தான்? இதுக்கு முன்னாடி 2011ல அவங்க ஓகே வந்துட்டு போயிடுச்சுன்னு நினைச்சு விட்டாங்க. ஆனா அது முடிஞ்சு 2 நாள் கழிச்சு இன்னொன்னு பெருசா வந்துச்சு. இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வருது இல்ல, அதே மாதிரி 2011லயும் வந்துச்சு. ஓகே அவ்வளவுதான் நினைச்சு விட்டுட்டு போறாங்க. 2 நாள் கழிச்சு இன்னொன்னு பெருசா வந்து காலி பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு இவங்க இப்பவே ரெடியா இருக்காங்க. இதுதான் ஓவரால் ஜப்பான்ல நடந்துட்டு இருக்கிறது. நம்ம ஊர்ல இருந்தே நிறைய பேர் ஜப்பான்ல இருக்கிறப்போ
நம்ம ஊர் சொந்தக்காரங்க நிறைய பேர் ஜப்பானில் இருப்பாங்க, யாரும் பயப்பட தேவையில்லை. ஜப்பான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பெஸ்ட் கேர் கொடுத்துப்போம், நாங்கள் இன்னும் கொஞ்சம் அவேராக இருந்துக்கிறோம், அவ்வளோதான், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ரெடியாக இருந்துக்கிறோம், வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் தான் சொல்கிறாங்க. டூரிசம் கூட ஸ்டாப் பண்ணாமல் எல்லா இடத்துல எல்லாமே நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, வந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுற இடத்துல தான் இருக்காங்க. பட் இப்படி ஒன்று நடக்குது நார்தர்ன் பார்ட் ஆஃப் த ஜப்பான்ங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜப்பான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கரெக்டாக தான் நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers, MGs.